ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தமிழில் இருக்கிற 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற தமிழ் கொஸ்டின் ஆன்சர் பேட்டர்னில் பார்த்துடலாம். பாருங்கள், ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் யாது அப்படின்னா திருவருட்பிரகாச வள்ளலார் புரட்சி துறவி. அடுத்து, ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம் மருதூர். ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம் மருதூர். இவருடைய நூல்கள் பார்த்திங்கன்னா, ராமலிங்க அடிகளாரோட நூல்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், வடிவுடை மாணிக்க மாலை, எழுத்தறியும் பெருமான் மாலை. அடுத்து, கந்தக்கோட்டத்து இறைவன் மீது இவர் பாடிய நூல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னா வடிவுடை மாணிக்க மாலை. கந்தக்கோட்டத்து இறைவன் மீது இவர் பாடிய பாடல்கள் வடிவுடை மாணிக்க மாலைன்னு அழைக்கப்படுது. ராமலிங்க அடிகளார் திருவொற்றியூர் சிவபெருமான் மீது போற்றி பாடிய நூல் பார்த்திங்கன்னா எழுத்தறியும் பெருமான் மாலை. திருவொற்றியூர் சிவபெருமான் மீது போற்றி பாடிய நூல் எழுத்தறியும் பெருமான் மாலை. ராமலிங்க அடிகளார் பதிப்பித்த நூல்கள் பார்த்திங்கன்னா தொண்டமண்டல சதகம், ஒழிவிலொடுக்கம், சின்மய தீபிகை. யாருடைய பாடல்கள் இறைவன் அருள் பெற்ற பாடல்கள் என கூறப்படுகிறது? ராமலிங்க அடிகளார். யாருடைய பாடல்கள் இறைவன் அருள் பெற்ற பாடல்கள் என கூறப்படுகிறது அப்படின்னா ராமலிங்க அடிகளார். அடுத்து, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய மனம் கொண்டவர் ராமலிங்க அடிகளார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய மனம் கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார். அடுத்து, கடவுளை கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்றும் உயிரில் கலந்தான் கருணை கலந்து என்றும் பாடியவர் ராமலிங்க அடிகளார். கடவுளை கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்றும் உயிரில் கலந்தான் கருணை கலந்து என்றும் பாடியவர் ராமலிங்க அடிகளார். அடுத்து, ராமலிங்க அடிகளார் பாடல்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா திருவருட்பா. ராமலிங்க அடிகளார் பாடல்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன? திருவருட்பா. ராமலிங்க அடிகளார் ஆசிரியர் பெயர்னா காஞ்சி மகாவித்வான் சபாபதி முதலியார். ராமலிங்க அடிகளாரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி மகாவித்வான் சபாபதி முதலியார். யார் வேண்டுகோளுக்கு இணங்க மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை இவர் எழுதினார்? காஞ்சி மகாவித்வான் சபாபதி முதலியார். யார் வேண்டுகோளுக்கு இணங்க மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை ராமலிங்க அடிகள் எழுதினார்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி மகாவித்வான் சபாபதி முதலியார். மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மனுநீதி சோழன் வரலாறு. மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறதுனா மனுநீதி சோழன் வரலாறு. ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு மதங்களின் நல்லிணக்கம் காண சமரச சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தினார்? சமரச சன்மார்க்க சங்கத்தை எப்போ ஏற்படுத்தினார்னா 1865 அவரோட 42வது வயதில் ஏற்படுத்தினார். ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு பசிப்பினி போக்க தர்மசாலையை நிறுவினார்? 1867 44வது வயசில் ஏற்படுத்திக்கிறார். சமரச சன்மார்க்க சங்கம்னு பார்த்தீங்கன்னா 1865. பசிப்பினி போக்க தர்மசாலையை நிறுவின ஆண்டு பார்த்திங்கன்னா 1867. ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு அறிவினறி விளங்க சத்தியஞான சபையை நிறுவினார்னா 1872. இந்த ஆண்டுகளெல்லாம் ரொம்ப முக்கியம். சத்திய ஞான சபையை எப்பொழுது நிறுவினார்னா 1872. ராமலிங்க அடிகளாரோட தாரக மந்திரம் என்னென்னா அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. ராமலிங்க அடிகளாரின் தாரக மந்திரம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. ராமலிங்க அடிகளாரின் கோட்பாடு என்னென்னா ஆன்மநேய ஒருமைப்பாடு. ராமலிங்க அடிகளாரின் கோட்பாடு ஆன்மநேய ஒருமைப்பாடு. ராமலிங்க அடிகளாரின் கொள்கை யாது? ஜீவகாருண்யம், அதுவே பேரின்ப வீட்டின் திறவுகோல். ராமலிங்க அடிகளாரின் கொள்கை ஜீவகாருண்யம், அதுவே பேரின்ப வீட்டின் திறவுகோல். ராமலிங்க அடிகளாரை புதுநெறி கண்ட புலவர் என்று பாராட்டியவர் பாரதியார். ராமலிங்க அடிகளாரை புதுநெறி கண்ட புலவர் என்று பாராட்டியவர் பாரதியார். திருவருட்பாவை மருட்பா என்று கூறியவர் ஆறுமுக நாவலர். திருவருட்பாவை மருட்பா என்று கூறியவர் ஆறுமுக நாவலர். திருவருட்பாவின் நூல் அமைப்பு பார்த்திங்கன்னா 6 திருமுறை, 5818 பாடல்கள். ராமலிங்க அடிகளாரோட பிறப்பு இறப்பு ஆண்டு பார்த்திங்கன்னா 1823 to 1874. நாலடியார் பாடல்கள் யாருடைய பாடல்களின் தொகுப்பு ஆகும்? சமண முனிவர்கள். நாலடியார் பாடல்கள் யாருடைய பாடல்களின் தொகுப்பாகும்னா சமண முனிவர்கள்.
நாலடியாரின் வேறு பெயர்கள் சாமவேதம், வேளாண் வேதம் மற்றும் நாலடி 400. நாலடியாரின் வேறு பெயர்கள் சாமவேதம், வேளாண் வேதம் மற்றும் நாலடி 400. நாலடியாருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பார்த்திங்கன்னா பதுமனார். நாலடியாருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பதுமனார். நாலடியாரின் நூலமைப்பு பாருங்கள். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு 3 அதிகாரங்கள் இருக்குது. அறத்துப்பால் 3 பிரிவாக இருக்குது. அதில் அறத்துப்பாலில் 13 அதிகாரம், பொருட்பாலில் 24 அதிகாரம், காமத்துப்பாலில் 3 அதிகாரம், மொத்தமாக 40 அதிகாரங்கள். நாய்க்கால் சிறுவரல் போல் நன்கணியராயினும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். திருக்குறள். திருக்குறளின் சிறப்பு பெயர் அடையடுத்த கருவியாகு பெயர். திருக்குறளின் சிறப்பு பெயர் அடையடுத்த கருவியாகு பெயர். திருக்குறளோட நூலமைப்பு பாருங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பிரிவாக இருக்குது. அறத்துப்பாலில் மொத்தமாக 38 அதிகாரம், 4 இயல்கள். பொருட்பாலில் 3 இயல்கள் இருக்குது. அதில் 70 அதிகாரம். இன்பத்துப்பாலில் 2 இயல், 25 அதிகாரம். மொத்தமாக 9 இயல், 133 அதிகாரம், 1330 குறள்கள் உள்ளன. பாருங்கள், திருக்குறளில் அறத்துப்பாலில் 38 அதிகாரம், பொருட்பாலில் 70 அதிகாரம், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம், மொத்தமாக 133 அதிகாரம். மொத்த குறள்கள் பார்த்திங்கன்னா குறட்பாக்கள் எத்தனைனா 1330. அடுத்து திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யாருன்னா பரிமேலழகர் உரை. எப்பாவலரும் இயைபவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்று கூறியவர் கல்லாடர். எப்பாவலரும் இயைபவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்று கூறியவர் கல்லாடர். ஓதற்கு எளியதாய் உணர்வதற்கு அரியதாகி வேதப்பொருளாய் மிக விளங்கி என்று கூறியவர் செங்கண்ணனார். ஓதற்கு எளியதாய் உணர்வதற்கு அரியதாகி வேதப்பொருளாய் மிக விளங்கி என்று கூறியவர் செங்கண்ணனார். செங்கண்ணனார் திருக்குறள் பற்றி இப்படி சொல்லியிருக்காரு. இந்நூலை, அதாவது திருக்குறளை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டா, மண்ணுதமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் என்று கூறியவர் நத்தத்தனார். இந்நூலை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டா, மண்ணுதமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் என்று கூறியவர் நத்தத்தனார். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னா 107 மொழிகளில். இப்போ நிறையா மொழிகளில் மொழிபெயர்த்துட்டாங்க. புக் கண்டென்ட்டில் 107 மொழிகள்னு இருக்குது. மொழிபெயர்த்தவர்கள் பார்த்திங்கன்னா லத்தீனில் வீரமாமுனிவர், ஜெர்மனில் டாக்டர் கிரால், ஆங்கிலம் ஜியு போப், பிரெஞ்சு ஏரியல், சிங்களம் மிசகாமி அம்மையார், மலையாளம் திவான் பகதூர் கோவிந்த பிள்ளை. அடுத்து திருவள்ளுவர் ஆண்டை கூறியவர் யார்? மறைமலை அடிகள். திருவள்ளுவர் ஆண்டை கூறியவர் மறைமலை அடிகள். வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன். ஞானப்பிரகாசம் முதலில் திருக்குறளை பதிப்பித்த ஆண்டு 1812. ஞானப்பிரகாசம் முதலில் திருக்குறளை பதிப்பித்த ஆண்டு 1812. ஞானப்பிரகாசம் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்ட இடம் தஞ்சை. ஞானப்பிரகாசம் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்ட இடம் தஞ்சை. அடுத்த பிறவியில் தமிழனாக பிறந்து தமிழ் மொழியில் திருக்குறளை கற்க வேண்டும் என்று கூறியவர் காந்தி. அடுத்த பிறவியில் தமிழனாக பிறந்து தமிழ் மொழியில் திருக்குறளை கற்க வேண்டும் என்று கூறியவர் காந்தி. அடுத்து ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள்: கீழ்த்திசை நூலகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி மஹால் தஞ்சாவூர். இங்கெல்லாம் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள். உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். உவேசாவின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. வேங்கடரத்தினம் என்ற பெயரை சாமிநாதன் என்று மாற்றியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. வேங்கடரத்தினம் என்ற பெயரை சாமிநாதன் என்று மாற்றியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. உவேசாவை பாராட்டிய வெளிநாட்டறிஞர்கள் ஜியு போப், சூழியல் வின்சோன். உவேசாவை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியு போப், சூழியல் வின்சோன். உவேசாவிற்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. உவேசாவிற்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006.
உவேசா பதிப்பித்த நூல்கள் பார்த்திங்கன்னா மொத்தமாக 87 நூல்கள். அதில் வெண்பா நூல்கள் 13, உலா நூல்கள் 9, அந்தாதி 3, இதர பிரபந்தங்கள் 4, கோவை 6, புராணங்கள் 12. ஓகே, 99 மலர்கள் கொண்ட நூல் எதுனா குறிஞ்சிப்பாட்டு. உவேசா அவர்கள் ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்த இடம் கொடுமுடி, ஈரோடு மாவட்டம். உவேசா அவர்கள் ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்த இடம் கொடுமுடி, ஈரோடு மாவட்டம். உவேசா நூல் நிலையம் 1942 எங்கு தொடங்கப்பட்டது? சென்னை பெசன்ட் நகர். இது உவேசா நூலையிலையும் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1942. எங்கு தொடங்கப்பட்டதுன்னா சென்னை பெசன்ட் நகர். உவேசா நினைவு இல்லம் உள்ள மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம். உவேசா நினைவு இல்லம் உள்ள மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம்னு வருங்க. இது உத்தரமாபுரம்னு டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, உத்தமதானபுரம். கடைசி வரை நம்பிக்கை என்ற சிறுகதை இடம்பெற்றுள்ள நூல் 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ். 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்ற நூலை எழுதியவர் யார்னா அரவிந்த் குப்தா. காகிதத்தில் உருவம் செய்யும் முறையை ஜப்பானியர் எவ்வாறு அழைத்தனர்னா ஓரிகாமி. காகிதத்தில் உருவம் செய்யும் முறையை ஜப்பானியர் எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா ஓரிகாமி. சடகோவுக்கு புற்றுநோய் வந்த வயது 11 வயது, 1955ஆம் ஆண்டு. ஜப்பானியர் வணங்கும் பறவை இனம் கொக்கு. சடகோ செய்த கொக்குகளின் எண்ணிக்கை 644. சடகோ தோழிகள் செய்த கொக்குகளின் எண்ணிக்கை 356. சடகோவின் தோழி பெயர் சிசுகோ. சடகோ இறந்த ஆண்டு 1955 அக்டோபர் 25. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து உரைநடை அது எல்லாத்துல இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சிருக்கு. சடகோ வாழ்ந்த நகரம் ஹிரோஷிமா, இதெல்லாம் வந்திருக்கு. நம்மளுக்கு எக்ஸாமுக்கு பார்த்தா இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்தியாவில் உள்ள பாம்புகளின் எண்ணிக்கை 244. இதெல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. இந்திய அரசு வனவிலங்கு சட்டத்தை இயற்றிய ஆண்டு 1972. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே வந்துருச்சு. ஓகே, தாளில் எழுதாமல் பிறர் பாடுவதை கேட்டு பாடுவது நாட்டுப்புற பாடல். தாளில் எழுதாமல் பிறர் பாடுவதை கேட்டு பாடுவது நாட்டுப்புற பாடல். எழுதப்படாத வாய் வழியாக பரவுகிற கதைகளுக்கு பேர் வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல் வகைகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 வகை. 1 தாலாட்டு, விளையாட்டு, சடங்கு, கொண்டாட்ட பாடல், ஒப்பாரி, வழிபாட்டு, தொழிற்பாடல்கள். அடுத்து ஓதின் புகழ்சால் உணர்வு. ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா விளம்பி நாகனார். துண்டு என்ற சிறப்பு பெயரை பெற்ற நூல் நான்மணிக்கடிகை. கடிகைனா துண்டு என்ற பொருளும் உண்டு. கடிகைனா என்ன மீனிங்? துண்டு என்ற பொருளும் உண்டு. அதனால தான் துண்டு என்ற சிறப்பு பெயரை பெற்று அது நான்மணிக்கடிகைன்னு சொல்கிறோம். வீரச்சிறுவன் என்ற சிறுகதை இடம்பெற்றுள்ள நூல் அறவை வளர்க்கும் அற்புத கதைகள். அறவை வளர்க்கும் அற்புத கதைகள்ங்கிற நூலை எழுதுன யாருன்னா ஜானகி மணாளன். ஓகேங்களா, அடுத்து விவேகானந்தர் பிறந்த ஊர் கல்கத்தா. விவேகானந்தரோட இயற்பெயர் நரேந்திர தத். விவேகானந்தரின் செல்ல பெயர் பார்த்திங்கன்னா பீலே. விவேகானந்தர் குதிரையை அடக்கிய வயது 14 வயது. இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படும் நாள் ஜனவரி 12. ஜனவரி 12 என்னன்னா விவேகானந்தரோட பிறந்த தினம். 12/1/1863. ஓகேங்களா, விவேகானந்தரோட குரு யார் பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். விவேகானந்தர் எந்த வயதில் சிகாகோ சர்வமத சகாசபையில் இந்தியா சார்பாக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்? 30 வயது. 30 வயது. ராமகிருஷ்ண மடத்தை விவேகானந்தர் பேலூர் கிராமத்தில் தொடங்கிய ஆண்டு 1898 டிசம்பர் 9. ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கியவர் யாருன்னா விவேகானந்தர். பேலூர் கிராமம் உள்ள மாவட்டம் கல்கத்தா. ஓகே, அடுத்து நாலடியாருக்கு இணையான நூல் எந்த நூல் இணையான நூல் என எந்த நூல் அழைக்கப்படுகிறது? பழமொழி 400. நேரு தன் மகளுக்கு கடிதம் எழுதிய ஆண்டு 1922 to 1964, 42 ஆண்டுகள். ஓகே, விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் மேற்கு வங்காளம், சாந்தி நிகேதன். விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எதுனா மேற்கு வங்காளம், சாந்தி நிகேதன். யாருடைய புத்தகங்கள் சுவையானவை மற்றும் சிந்திக்க தூண்டுபவை என்று நேரு கூறுகிறார்னா பிளாட்டோ. கிரேக்க நாட்டுக்காரர் பிளாட்டோ. முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் திருவள்ளுவர். சாதி இரண்டொழிய வேறில்லை என்றவர் ஔவையார். அன்றாட பேச்சில் பயன்படும் உயிர்மை எழுத்துக்கள் கி, சி, பி, டி, தி, மீ.
எந்த நாடகத்தை வாசித்தாயா என்று நேரு இந்திரா காந்தியை கேட்டார். சாகுந்தலம். சாகுந்தலம் யார் எழுதுனதுன்னா காளிதாஸ். அவர் யாருன்னா வடமொழி நாடக ஆசிரியர். யாருடைய ஆங்கிலம் அறிவுபூர்வமானது என்று நேரு கூறுகிறார். பெர்ட்ரண்ட் ரசல். பெர்ட்ரண்ட் ரசல். நேருவிற்கு பிடித்த கவிஞர் யாருன்னா பெர்ட்ரண்ட் ரசல். அல்மோரா சிறை உள்ள மாநிலம் உத்தராஞ்சல். அல்மோரா சிறை உள்ள மாநிலம் உத்தராஞ்சல். எந்த ஆண்டு நேரு எழுதிய கடிதத்தின் ஒரு பகுதி நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா 1935 பிப்ரவரி 22. இந்த பாடம் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறதுங்க. பாடப்பகுதியில் உள்ள கடிதம் எந்த மாவட்ட சிறையில் இருக்கும்போது எழுதப்பட்டதுன்னா அல்மோரா சிறை. 1000 முகம் கொண்டது வாழ்க்கை. அதை புரிந்து கொள்ளவும் சரியாக வாழவும் அவசியமானது எது என்று நேரு கூறுகிறார். புத்தக வாசிப்பு. 1000 முகம் கொண்டது வாழ்க்கை. அதை புரிந்து கொள்ளவும் சரியாக வாழவும் அவசியமானது புத்தக வாசிப்பு என்று நேரு கூறுகிறார். நேருவின் கடிதங்கள் தற்போது எங்கு உள்ளதுன்னா இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். எவ்வளவு துன்பமான நேரத்திலும் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை கைவிடக்கூடாது என்று கடிதத்தின் மூலம் வாழ்க்கை பண்பை தெரிவித்தவர் நேரு. உலகின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று எது என்று நேரு கூறினார். போரும் அமைதியும். போரும் அமைதியும் யார் எழுதுனதுன்னா டால்ஸ்டாய். இவர் யாருன்னா ரஷ்ய அறிஞர். பிளாட்டோ கிரேக்கம், டால்ஸ்டாய் ரஷ்ய அறிஞர். பார்த்தீங்களா, பிளாட்டோ பார்த்தோமா. காளிதாஸ் யாருங்க? வடமொழி நாடக ஆசிரியர். பிளாட்டோ யார்? கிரேக்க நாட்டுக்காரர். ஓகே. பெரியார் தன் இரு கண்களாக எதை கூறுகிறார்? மரியாதையும் சுயமரியாதையும். பெரியாரோட தன் இரு கண்கள்னு எதை சொல்கிறாரு? மரியாதை, சுயமரியாதை. நடக்கிற எந்த ஒரு செயலுக்கும் மனிதனின் தலைவிதிதான் காரணம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தவர் ராமநாதன். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியவற்றை ஏற்க வேண்டும் என்று கூறியவர் பெரியார். இந்த கோட்டெல்லாம் கொடுத்து யார் சொன்னாங்கன்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியவற்றை ஏற்க வேண்டும் என்று கூறியவர் பெரியார். பெரியார் தன் வாழ்நாளில் உரையாற்றிய நேரங்கள் பார்த்திங்கன்னா 8600 நாள் ப்ளஸ் 13,12,000 கிலோமீட்டர், 10,700 கூட்டம் ப்ளஸ் 21,400 மணி நேரம். ரெஃப்யூசல் ஸ்கில் மறுத்தல் திறன் யாரிடமிருந்து கற்பிக்கப்படுகிறது அப்படின்ற பெரியார். ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1938. யார் வழங்கினாங்கன்னா எஸ் தருமாம்பாள். பெரியாரை தென்னாட்டின் சாக்ரட்டிஸ் என்று அழைத்தவர்கள் யுனெஸ்கோ நிறுவனம். பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1970. பெரியாருக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 1978. புறநானூற்றின் பாவகை யாது? ஆசிரியப்பா. வஞ்சிச்சீர் பரவி வரும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் மற்றும் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்ற புறநானூற்று வரி எத்தனையாவது வரி? 192வது வரி. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது புறநானூற்று வரி. இது ரொம்ப முக்கியம். பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படிங்கிற கோட்டை எதில் வருதுன்னா புறநானூறு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிறது புறநானூற்று பாடல் வரி. இது எத்தனாவது வரினா 182வது வரி. தாராபாரதியின் வேறு நூல்கள். இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன்சாவி, இன்னொரு சிகரம். தேவர் பிறந்த ஆண்டு 1908 அக்டோபர் 30. தேவர் ஆசிரியர் பெயர் குறைவாசித்தான் பிள்ளை. தேவர்னு சொல்கிறது முத்துராமலிங்க தேவர். தேவர் தொடக்கப்பள்ளி படுத்த இடம் கமுதி. சாதியும் நிறமும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்தது பெருங்கொடுமை என்று கூறியவர் தேவர். சாதியும் நிறமும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என்று கூறியவர் பார்த்திங்கன்னா தேவர். சாதி நிறம் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை என்று கூறியவர் தேவர், முத்துராமலிங்க தேவர். வங்காளத்தின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் சுபாஷ் சந்திர போஸ். வங்கச்சிங்கம் சுபாஷ் சந்திர போஸ். தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று அழைத்தவர் திருவிகா. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று அழைத்தவர் திருவிகா. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் என்பது யாருடைய வாக்கு அப்படின்னா பாரதி. பாரதி சொன்ன வாக்கிற்கேற்ப வாழ்ந்தவர் யாருன்னா தேவர்.
மேற்கண்ட பாரதி சொன்ன வாக்கிற்கேற்ப வாழ்ந்தவர் முத்தேவர், முத்துராமலிங்க தேவர். தேவர் கூறும் இரு கண்கள் தெய்வீகம் தேசியம். தெய்வீகம் தேசியம். வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று கூறியவர் தேவர். வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று கூறியவர் தேவர். தேவரின் வேறு பெயர்கள் பாருங்க. வேதாந்த பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை. மனிதரின் மனநிலையை தேவர் எவ்வாறு பிரிக்கிறார்? இருள், மருள், தெருள், அருள். மனிதரின் மனநிலையை தேவர் இருள், மருள், தெருள், அருள் என பிரிக்கிறார். தேவரின் இறப்பு 1963 அக்டோபர் 30. நேதாஜி தமிழ்நாட்டுக்கு எப்பொழுது வந்தார் பார்த்திங்கன்னா 6 செப்டம்பர் 1939. நேதாஜி தமிழ்நாட்டில் எந்த இடத்திற்கு வந்தார்? மதுரை. தேவருக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 1995. தேவர் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் பாருங்க. 1937, 1946, 1952, 1957, 1962. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பிறந்த இடம் செங்கல்படுத்தான் காடு. தனது பாடல்களில் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொதுவுடைமை சிந்தனைகளையும் கூறியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். தனது பாடல்களில் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொதுவுடைமை சிந்தனைகளையும் கூறியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். காவிரி பாயும் சோழவள நாடு, சிற்பக்கலை கொளிக்கும் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது? கும்பகோணம். காவிரி பாயும் சோழவள நாடு, சிற்பக்கலை கொளிக்கும் நகரம் என அழைக்கப்படும் நகரம் கும்பகோணம். கும்பகோணத்திற்கு தென்புறம் பாயும் அரிசிலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள ஊர் தாராசுரம். கும்பகோணத்திற்கு தென்புறம் பாயும் அரிசிலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள ஊர் தாராசுரம். தாராசுரத்தில் அமைந்துள்ள ஐராவதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டது? 2ஆம் ராசராசன். தாராசுரத்தில் அமைந்துள்ள ஐராவதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ராசராசன். ஐராவதீஸ்வரர் கோவில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது? 800 ஆண்டுகளுக்கு முன். 800 ஆண்டுகளுக்கு முன். எந்த கோவிலின் முகப்பு கருங்கற்படியில் சரிகம பதனி என்னும் 7 இசைப்படிகள் உள்ளன? சரிகம பதனி என்னும் 7 இசைப்படிகள் எந்த கோவிலின் முகப்பு கருங்கற்படியில் உள்ளன? ஐராவதீஸ்வரர் கோவில். கோவில் விமானம் மற்றும் அதன் கீழ் இருபுறம் யானை, குதிரை பூட்டிய ரதம் அமைந்த மண்டபம் இவைகள் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக எந்த வானியல் அறிஞர் கூறுகிறார் அப்படின்னா கார்ல் சேகன். ஐராவதீஸ்வரர் கோவில் எந்த அரண்மனைக்கு சொந்தமானது? தஞ்சை. சிற்பிகளின் கனவு என்று அழைக்கப்படும் கோவில் தாராசுரத்தில் உள்ள ஐராவதீஸ்வரர் கோவில். ஐராவதீஸ்வரர் கோவில் எப்படி அழைக்கப்படுதுன்னா சிற்பிகளின் கனவு. தீபங்குடியில் எந்த சமயத்தின் கோவில் உள்ளது? சமணர் கோவில். 100 கோவிலின் சிற்ப அழகை காட்டும் கோவில் தாராசுரத்தில் உள்ள ஐராவதீஸ்வரர் கோவில். எல்லீஸ் துறைக்கு கல்வி கற்பித்தவர் ராமச்சந்திர கவிராயர். எல்லீஸ் துறைக்கு கல்வி கற்பித்தவர் ராமச்சந்திர கவிராயர். நவபங்கி, சதபங்கி ஆகிய சித்திரக்கவிகள் பாடுவதில் வல்லவர்கள் ராமச்சந்திர கவிராயர். நவபங்கி, சதபங்கி ஆகிய சித்திரக்கவிகள் பாடுவதில் வல்லவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர கவிராயர். துன்பத்திலும் நகைச்சுவையாக பாடுவதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். ராமச்சந்திர கவிராயர் யாருடன் இணைந்து சதுரகராதியை வெளியிட்டார்? தாண்டவராய முதலியார். யாருடன் இணைந்து சதுரகராதியை வெளியிட்டார்னா தாண்டவராய முதலியார். ராமச்சந்திர கவிராயர் தாண்டவராய முதலியாருடன் இணைந்து சதுரகராதியை வெளியிட்ட ஆண்டு 1824. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி எப்படின்னு அழைக்கப்பட்டார்னா பகுத்தறிவு கவிராயர். அடுத்தது உடுமலை நாராயணகவிக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2008. கியூரி அம்மையார் பிறந்த இடம் போலந்து 1867. மேரி கியூரி கல்வி கற்ற நாடு பிரான்ஸ். மேரி கியூரி, பியூரி கியூரி இணைந்து ஆராய்ச்சியில் முதலில் கண்டறிந்த பொருள் பொலோனியம். பொலோனியம் கண்டறிந்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ரேடியம் கண்டறியப்பட்டது? 2 ஆண்டுகளுக்கு பிறகு. ரேடியம், பொலோனியம் இரண்டும் கண்டறிந்ததற்காக மேரி நோபல் பரிசு பெற்ற ஆண்டு
1903. ரேடியத்தின் அணு எடை கண்டறிந்ததற்காக மேரி மீண்டும் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1911. மேரி கியூரி இறந்த ஆண்டு 1934. மேரி மகள் ஐரினும் மருமகன் ஜோலியட்டும் எதற்காக 1935ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றனர்னா கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிக்காக. நோபல் பரிசு வரலாற்றில் பரிசு பெற்ற முதல் பெண்மணி மேரி கியூரி. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் 3 முறை நோபல் பரிசு பெற்ற குடும்பம் மேரி கியூரி. ஓடக் காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்கக் காண்பது யோகியார் உள்ளம், வாடக் காண்பது மின்னார் மருங்கு. மின்னார்ன பெண்கள், மின்னார் மருங்குனா பெண்களோட இடை. வருந்தக் காண்பது சூளுடைச் சங்கு, போடக் காண்பது பூமியில் வித்து, புலம்பக் காண்பது கிண்கிணி கொத்து, தேடக் காண்பது நல்லறம் கீர்த்தி. இது பார்த்திங்கன்னா போர்த்துகால கொடுத்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 6th புக்கு தான் இது. ஓடக் காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்கக் காண்பது யோகியோர் உள்ளம், வாடக் காண்பது மின்னார் மருங்கு, வருந்தக் காண்பது சூளுடை சங்கு, போடக் காண்பது பூமியில் வித்து, புலம்பக் காண்பது கிண்கிணி கொத்து, தேடக் காண்பது நல்லறம் கீர்த்தி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு திவ்ய கவி தெய்வப்புலவர் அழகிய மணவாளதாசர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா பலபட்டை அழகிய சொக்கநாத புலவர். அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த இடம் தச்சநல்லூர், தஞ்சை. முரப்பு நாடு எந்த மண்டலத்தை சார்ந்தது? பாண்டி மண்டலம். முரப்பு நாடு தற்போது எந்த நதிக்கரையின் மேல் அமைந்துள்ளது? பொருணையாற்றின் நதிக்கரை. கொரநாடு எந்த வட்டத்தை சார்ந்தது? மாயவரம். காநாடு எந்த வட்டத்தை சார்ந்தது? பட்டுக்கோட்டை வட்டம். தொன்னாடு எந்த வட்டத்தை சார்ந்தது? மதுராந்தக வட்டம். ஆழ்வார் திருநகரியின் பழைய பெயர் யாது? குருகூர். பன்மொழி புலவர் என அழைக்கப்படுபவர் யார்? க. அப்பாத்துரை. பன்மொழி புலவர் க. அப்பாத்துரை. கற்பனை களஞ்சியம் என அழைக்கப்படுபவர் சிவப்பிரகாசர். பைந்தமிழ் பாவலர் என அழைக்கப்படுபவர் மு. வே. கங்காதரன். பைந்தமிழ் பாவலர் மு. வே. கங்காதரன். நட்பு எழுத்துக்கள் வேறு பெயர் யாதுனா இணை எழுத்துக்கள். வான்வழியே நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? கமன சித்தர். வான்வழியே நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள் கமன சித்தர்கள். மனிதனின் இறப்பை நோய் நீக்கி காப்பாற்றும் மூலிகை யாதுனா காயசித்தி. மனிதனின் இறப்பை நோய் நீக்கி காப்பாற்றும் மூலிகை யாது? காயசித்தி. தலை சாய்தல் என்பதன் பொருள் ஓய்ந்து படுத்தல். தலை சாய்தல் என்பதன் பொருள் ஓய்ந்து படுத்தல். பாரதியார் எத்தனை மாதங்கள் எங்கு ஆசிரியர் பணி செய்தார்? 3 திங்கள் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளி. பாரதியாரின் முதல் உரைநடை காவியம் ஞானரதம். பாரதியாரின் முதல் உரைநடை காவியம் ஞானரதம் 1908. பாரதியாரின் மொழிபெயர்ப்பு நூல் பகவத்கீதை. பாரதியார் எந்த நூலுக்கு உரை விளக்கம் தந்துள்ளார்? பதஞ்சலி யோக சூத்திரம். பாரதியார் எந்த நூலுக்கு உரை விளக்கம் தந்துள்ளார்? பதஞ்சலி யோக சூத்திரம். அடுத்து பக்கிம் சந்திர சட்டர்ஜியின் வந்தே மாதரம், பகவத்கீதை ஆகிய நூல்களை பாரதியார் எந்த இதழில் மொழிபெயர்த்தார்? சக்கரவர்த்தினி. இது மகளிர் மாத இதழ். சக்கரவர்த்தினிங்கிறது மகளிர் மாத இதழ். பாரதியாரின் ஞானகுரு பெயர் யாது? சாரு நிவேதிதா. பாரதியாரின் ஞானகுரு பெயர் சாரு நிவேதிதா. பாரதியாரின் அரசியல் குரு திலகர். பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்றவர் கவிமணி. கேலிச்சித்திரம் எனும் வரையும் முறையை தமிழுக்கு முதலில் தந்த கவிஞர் யார்னா பாரதியார். பாரதியாரின் வேறு பெயர்கள் சாவித்திரி என்ற நிருபநேயர், காளிதாசன் ஓர் உத்தம தேசாபிமானி, சக்திதாசன். தன் எழுத்துடன் மட்டுமே சேரும் மெய்யெழுத்துக்கள் இக், இச், இப், இத். தன் எழுத்துடன் அல்லாமல் பிற எழுத்துடன் சேரும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வேற்றுநிலை மெய்மயக்கம். எடுத்துக்காட்டு சார்பு வாழ்க்கை. அதாவது இந்த இதில் பூங்கிறது தன் எழுத்துடன் அல்லாமல் பிற எழுத்துடன் சேரும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வேற்றுநிலை மெய்மயக்கம். சார்பு வாழ்க்கை.
அடுத்து தன் எழுத்துடன் அல்லாமல் பிற எழுத்துடன் சேரும் எழுத்துக்கள் இர் இல். அதை தான் இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இர்ங்கிறது வந்து அதோட எழுத்தோட சேராது, அதுக்கு வேற எழுத்தோட தான் சேரும். அதே மாதிரி இல் பாருங்கள், இல் அதோட எழுத்து என்ன, லா லி அப்படித்தானே வரணும். அப்படி வராமல் இக் வாழ்க்கை வேற எழுத்தோட சேர்ந்து வந்திருக்கு. அதை தான் தன் எழுத்துடன் அல்லாமல் பிற எழுத்துடன் சேர்ந்து வர்ற எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. தன் எழுத்து ப்ளஸ் பிற எழுத்து இரண்டும் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் இற்று இன்னு. இது தன்னோட எழுத்தோடையும் வரும், பிற எழுத்துக்களோடையும் வரும். அடுத்து பாரதிதாசனை புரட்சிக்கவி என்று அழைத்தவர் அண்ணா. 1946. பாரதிதாசன் பாரதியாரை சந்தித்த இடம் வேணு நாயக்கர் வீட்டு திருமணம். பாரதிதாசனின் வேறு பெயர்கள் கண்டெழுதுவோன் கிறுக்கன். குடும்ப கட்டுப்பாடு பற்றி முதலில் பாட்டெழுதிய முதல் பாவலன் பாரதிதாசன். குடும்ப கட்டுப்பாட்டு பற்றி முதலில் பாட்டெழுதிய முதல் பாவலன் பாரதிதாசன். பாரதிதாசன் ஒரே இரவில் எழுதிய நூல் தமிழியக்கம். பாரதிதாசன் ஒரே இரவில் எழுதிய நூல் தமிழியக்கம். கல்லாத பெண்களின் இழிவை கூறும் பாரதிதாசனின் நூல் இருண்ட வீடு. கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் பாரதிதாசனின் நூல் குடும்ப விளக்கு. இயற்கையை வர்ணிக்கும் பாரதிதாசனின் நூல் அழகின் சிறப்பு. அழகின் சிரிப்பு. இயற்கையை வர்ணிக்கும் பாரதிதாசனின் நூல் அழகின் சிரிப்பு. எந்த ஆண்டு பாரதிதாசனின் நூல்கள் பொது உடைமையாக்கப்பட்டன? 1990. ஓகே, அடுத்தது வினா மற்றும் விடை எத்தனை வகைப்படும்? வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். அந்த 6 வகையான வினாக்கள் பார்த்திங்கன்னா அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. விடை பார்த்திங்கன்னா 8 வகைப்படும். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. ஓகேங்களா? இதை பற்றி வினா விடை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ நம்ம சும்மா அதோட வகைகள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வைதோரை கூட வையாதே என்ற சித்தர் பாடலை பாடியவர் கடுவெளி சித்தர். வைதோரை கூட வையாதே, கடுவெளி சித்தர். உருவ வழிபாடு செய்யாமல் இயற்கையை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். கடுவெளி சித்தர் பாடிய பாடல்கள் 54. இயற்கையை கடவுளாக வழிபட்டவர் யாருன்னா கடுவெளி சித்தர். அடுத்து நந்தவனத்தில் ஒரு ஆண்டின் அவன் நாடாறு மாதமாய் என பாடியவர் கடுவெளி சித்தர். அப்துல் ரஹ்மானின் பிற படைப்புகள் சுற்றுவிரல், பால்வீதி, நேயர் விருப்பம், பித்தன். புதுக்கவிதை புனைவதில் புகழ்பெற்ற கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கவிஞர் அப்துல் ரஹ்மானின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? ஆலாபனை. தாகம் என்ற கவிதை அப்துல் ரஹ்மானின் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? பால்வீதி. புறம் என்னும் சொல் சிறந்த ஊர்களை குறிப்பதாகும். ஆதியில் காஞ்சி என்று பெற்ற ஊர் பின்னர் புறம் என்று சேர்ந்து காஞ்சிபுரம் ஆயிற்று. பல்லவபுரம், அதாவது பல்லாவரம், சோழபுரம், தருமபுரம் போன்றவை மேலும் சில எடுத்துக்காட்டுகளாகும். இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. புறம்னா என்ன மீனிங் பண்ணுதுன்னா சிறந்த ஊர்களை குறிக்கிறது. பட்டினம்ங்கிறத கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம் என பெயர் பெறும். ஓகேங்களா? பட்டினம்னா என்ன? கடற்கரையில் உருவாகும் நகரங்கள். பாக்கம்னா என்ன? கடற்கரை சிற்றூர்கள். ஓகேங்களா? இங்கே பட்டினத்துக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். குலசேகரப்பட்டினம், சதுரங்கப்பட்டினம் கொடுத்துருக்காங்க. பாக்கம்னா என்ன? கடற்கரை சிற்றூர்கள், பாக்கம் என பெயர் பெறும். பட்டினம்னா கடற்கரையில் உருவாகும் நகரங்கள். பாக்கம்னா என்ன? கடற்கரையில் இருக்கிற சிற்றூர்கள். எடுத்துக்காட்டு பாருங்கள். சிற்றூருக்கு கோடம்பாக்கம், மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம். ஓகேங்களா? அடுத்து புலம்னா என்ன? புலம் என்னும் சொல் நிலத்தை குறிக்கும். எடுத்துக்காட்டு மாம்புலம், தமராபுலம், குரவைப்புலம் போன்றவற்றை குறிப்பிடலாம். புலம்னா நிலத்தை குறிக்கும். குப்பம். நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் குப்பம் எனும் பெயரால் அழைக்கப்படும். காட்டுக்குப்பம், நொச்சிக்குப்பம் ஆகியவற்றை குறிப்பிடலாம். நெய்தல்னா என்ன? கடலும் கடல் சார்ந்த இடமும்.
நாம் பேசும் மொழி மற்றும் எழுதும் மொழியை முறையாக புரிந்து கொள்வதற்கு தேவைப்படுவது என்ன? இலக்கணம். நாம் பேசும் மொழி மற்றும் எழுதும் மொழியை முறையாக புரிந்து கொள்வதற்கு தேவைப்படுவது இலக்கணம். தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும்? சொல் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஓகேங்களா? கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்ட ஆண்டு 2001 ஜனவரி 1. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்ட ஆண்டு 2001 ஜனவரி 1. ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை. ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து அதில் இருக்கிற சொற்பொருள் பார்த்துடலாங்க. ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர். புன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். புன்கணீர்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். என்பு எலும்பு, இங்கு உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது. என்புனா என்ன? எலும்பு. வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி. நண்பு நட்பு. மரம்னா வீரம். அதாவது வீரம் வரும், கருணை வரும். அதாவது வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள். வீரம் கருணை இது ரெண்டுக்குமே அன்பு தான் அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பிலது அன்பில்லாத உயிர்கள். என்பிலது எலும்பில்லாதது, அதாவது புழு அந்த மாதிரி. பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும். ஆருயிர் அருமையான உயிர். ஈனும் அப்படின்னா தரும். ஈனும் தரும். ஆர்வம் விருப்பம். வையகம் உலகம். என்ப என்பார்கள். புறத்துறுப்பு உடல் உறுப்புகள். எவன் செய்யும் என்ன பயன்? அகத்துறுப்பு மனத்தின் உறுப்பு, அதாவது அன்பு. அணியார் நெருங்கி இருப்பவர். எண்ணாம் எண்ணாம் என்ன பயன்? சேய்னா தூரம். செய் அப்படின்னா வயல். அணையர் அப்படின்னா போன்றோர். வன்மை அப்படின்னா கொடை. இந்த வன்மைனா கொடுமை. 3 சுழியின் போட்டு வர வன்மைனா கொடை. 2 சுழியின் போட்டு வன்மைன்னு வந்துச்சுன்னா அது கொடுமை. உழுப்படை அப்படின்னா விவசாய கருவிகள். கோணி அப்படின்னா சாக்கு. தலை சாயுதல் ஓய்ந்து படுத்தல். ஞாலம் உலகம். உவந்து செய்வோம் அப்படின்னா விரும்பி செய்வோம். உவந்துனா விருப்பம். நெறியில் நின்று அறநெறியில் நின்று. மடவாள் அப்படின்னா பெண். மடவாள்னா பெண். தகைசால் பண்பில் சிறந்த. உணர்வு நல்லெண்ணம். புகழ்சால் புகழை தரும். காதல் புதல்வர் அன்பு மக்கள். மனக்கினிய மனத்துக்கு இனிய. போதின் எதுவென்று சொல்லும் போது. வானப்புனல் அப்படின்னா மழை நீர். புனல்னா நீருன்னு தெரியும். வானப்புனல்னா மழை நீர். வையத்து அமுது உலகின் அமுதம். வையம் அப்படின்னா உலகம். தகரப்பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல். புனல்னா நீர் வந்துருச்சு பாருங்க. பொடி அப்படின்னா மகரந்த பொடி. தழை அப்படின்னா செடி. தழையா வெப்பம் பெருகும் வெப்பம் குறையாத வெப்பம். தழைத்தல் அப்படின்னா கூடுதல் குறைதல் அந்த மாதிரி. தழைக்கவும் குறையவும். ஆற்றவும் நிறைவாக. வீராப்பு இருமாப்பு. கடம் அப்படின்னா உடம்பு. கடம் அப்படின்னா உடம்பு. சாற்றும் புகழ்ச்சியாக பேசுவது. வெய்ய வினை துன்பம் தரும் செயல். சாற்றும்னா புகழ்ச்சியாக பேசுவது. அவள்னா பள்ளம். மிசைனா மேடு. நல்லை நன்றாக இருப்பாய். ஈரம்னா அன்பு. அணையி அப்படின்னா கலந்து. படினு அப்படின்னா வஞ்சம். அகன் உள்ளம். அமர்னா விருப்பம். செம்பொருள் சிறந்த பொருள். துவ்வாமை வறுமை. அல்லவை பாவம். நன்றினா நன்மை. சிறுமை துன்பம். ஈன்றல்னா தருதல். வனக்கொள் கடுஞ்சொல். கவர்தல்னா நுகர்தல். உதுக்கான் சற்று தொலைவில் பார். உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார். உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம். உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம். உம்பர் அப்படின்னா மேலே. ஈன்றல் அப்படின்னா தருதல் உண்டாக்குதல். ஈன்றல் அப்படின்னா தருதல் உண்டாக்குதல். வன்சொல் கடுஞ்சொல். எவன்கொலோ ஏனோ. சிறுமைனா துன்பம். மறுமைனா மறுபிறவி. இம்மை இப்பிறவி. நாடினா விரும்பி. அல்லவை அப்படின்னா பாவம். ஓகேங்களா? அடுத்து தலைப்பிரியாச்சொல் நீங்காத சொற்கள். அணி அழகுக்காக அணியும் நகைகள். துவ்வாமை அப்படின்னா வறுமை. இன்புறும் இன்பம் தரும்.
அகத்தானாம் உள்ளம் கலந்து. முகன்னா முகம். இன்சொலன் இனிய சொற்களை பேசுபவன். ஈரம் அப்படின்னா அன்பு. அழகி கலந்து. செம்பொருள் மெய்ப்பொருள். கவர்தல் நுகர்தல். வானரங்கள் ஆண் குரங்குகள். மந்தி பெண் குரங்குகள். வான்கவிகள் தேவர்கள். காயசித்தி இறப்பை நீக்கும் மூலிகை. வேணினா சடை. மின்னார் அப்படின்னா பெண்கள். மருங்குனா இடை. அடுத்து இதில் பாருங்கள் பிரித்தல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு நல்லாமே தெரியும். அன்பகத்தில்லா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. வன்பாற்கண் வன்பால் கூட்டல் கண். தளிர்த்தற்று தளிர்த்து கூட்டல் அற்று. வற்றல் மரம் மீனிங் கொடுத்துருக்காங்க வாடிய மரம்னு. நாற்றிசை 4 கூட்டல் திசை. ஆற்றுணா 6 கூட்டல் உணா. இனி தீன்றல் இனிது கூற்றல் ஈன்றல். இனிதீன்றல் இனிது கூட்டல் ஈன்றல். ஓகே, கொஞ்சம் அந்த இங்கிலீஷ்க்கும் தமிழ் பிறமொழி சொற்கள் தமிழ்மொழி சொற்கள் கொடுத்துருக்காங்க. டிவினா தொலைக்காட்சி. இதெல்லாம் வந்து 6th இருக்கிறதுங்க. டிவினா தொலைக்காட்சி. ரேடியோ வானொலி. டிஃபன் சிற்றுண்டி. டீ தேநீர். டெலிஃபோன் தொலைபேசி. கரண்ட் மின்சாரம். ஃபேன் மின்விசிறி. சேர் நாற்காலி. லைட் விளக்கு. டம்ளர் குவளை. சைக்கிள் மிதிவண்டி. பிளாட்ஃபாரம் நடைபாதை. ஆஃபீஸ் அலுவலகம். சினிமா திரைப்படம். டைப்ரைட்டர் தட்டச்சுப்பொறி. ரோடு சாலை. ஃப்ளைட் விமானம். பேங்க் வங்கி. தியேட்டர் திரையரங்கு. ஆஸ்பத்திரி மருத்துவமனை. கம்ப்யூட்டர் கணினி. காலேஜ் கல்லூரி. யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். டெலஸ்கோப் தொலைநோக்கி. தெர்மோமீட்டர் வெப்பமானி. இன்டர்நெட் இணையம். ஸ்கூல் பள்ளி. சயின்ஸ் அறிவியல். மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி. நம்பர் எண். ஓகேங்களா, அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற தகவல்கள் திரட்டி கொஸ்டின் பேப்பர் இதில் கொடுத்துருக்கோங்க. நீங்கள் இதை வந்து ரிப்பீட்டடாக கேளுங்க. இதை வந்து பிரித்து டாபிக் வைஸாக வேணாலும் பார்த்துக்கோங்க. இலக்கணம் தனியாக அதெல்லாம் பார்த்துட்டு இது திரும்ப திரும்ப கேளுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்டும் இதே மாதிரி தொகுத்து கொடுத்துட்றோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.